இத்தாலியில் 1940ஆம் ஆண்டு லியனார்டோ என்றவங்க வசிச்சு வராங்க. அவங்க அந்த இடத்துல ஒரு கடை வச்சிருக்காங்க. அதுல நிறைய பொருட்களை விற்கிறாங்க. அப்படி அங்க வரவங்க அந்த பொருட்களை வாங்கிட்டு அவங்களுடைய மனதுல இருக்கிற விஷ் எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொன்னா அதெல்லாம் நிறைவேறுது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள் பலமா நம்பிட்டு வந்தாங்க. அதால நிறைய பேர் அவங்களை தேடி போறாங்க. போயிட்டு தங்களுடைய பிரச்சனைகள், தங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதெல்லாமே நிறைவேறுது. ஆனா நிறைவேறின அப்புறமா அவங்க எல்லாரையுமே அந்த ஊர் மக்கள் கடைசியா பார்த்தது அந்த லியனார்டோட கடையில தான். லியனார்டோ இவங்க இத்தாலியின் ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லர் வுமன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை எல்லாருமே ஹியூமன் சோப் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி 1894ஆம் ஆண்டு லியனார்டோ இத்தாலியில் இருக்கிற மெண்டலாவில் பிறக்கிறாங்க. இவங்களுடைய சின்ன வயசு ரொம்பவே மோசமா இருக்குது. இவங்களுடைய அம்மா எமிலியா பலாத்காரமா ஒருத்தங்களால கர்ப்பமாக்கப்படுறாங்க. அந்த குழந்தை தான் லியனார்டோ. அப்படி இருக்கக்குள்ள ஊர் மக்கள் எமிலியாவை பலாத்காரம் பண்ணினவருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயத்துல எமிலியாவுக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ரொம்பவே மோசமா இருக்குது. அதாவது பொருளாதார ரீதியா ரொம்ப நெருக்கடியை சந்திக்கிறா இந்த எமிலியா. இந்த கோபத்தை எல்லாத்தையுமே லியனார்டோ மேலதான் காட்டுறா, சின்ன பிள்ளைண்டு கூட பாராம. அப்படி இருக்கக்குள்ள லியனார்டோ சின்ன வயசுல இருந்தே 2 தரம் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்கா. இப்படி இருக்கக்குள்ள லியனார்டோ வளர்ந்துட்டு வரைக்குள்ள அம்மா எமிலியா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, லியனார்டோவுக்கு ஒரு பணக்கார பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தங்கள்கிட்ட இருந்த இந்த பொருளாதார பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்ட்டு எமிலியா நினைக்கிறா. ஆனா லியனார்டோ என்ன பண்றா அப்படின்னா, ஒருத்தங்களை லவ் பண்றா. அவரு சாதாரண ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு கிளார்க். இந்த விஷயம் எமிலியாவுக்கு தெரிய வருது. உடனே எமிலியா ரொம்பவே மகள் மேல, அதாவது லியனார்டோ மேல கோபப்படுறா. அப்படி கோபப்பட்டுட்டு மகளுக்கு சாபம் கொடுக்கறா, உன்னுடைய கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்காது அப்படின்ட்டு. இந்த விஷயத்துல லியனார்டோவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகம், இந்த சாபங்கள் பலிக்கும் அப்படின்ட்டு. அப்ப என்ன செய்யறான்டா லியனார்டோ, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு குறி சொல்றவங்கள்ட்ட போய் கேட்கிறா, தன் கையை காட்டுறா. அப்ப அந்த குறி சொல்றவங்க சொல்றாங்க, உன்னுடைய கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது, உனக்கு பிள்ளைகள் கூட இருக்காது அப்படின்ட்டு அந்த குறி சொல்றவங்க லியனார்டோவுக்கு சொல்றாங்க. ஆனா லியனார்டோ இதை நம்பாம இன்னொரு குறி சொல்றவங்க கிட்ட போறாங்க. அவங்களும் சொல்றாங்க, உனக்கு சிறைச்சாலை அப்படின்ட்டு உன்னுடைய ரைட் ஹேண்ட்ல எழுதி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்தை லியனார்டோ நம்ப ஆரம்பிக்கிறா. ஏனண்டா அவக்கு இந்த சாபம், இந்த குறி சொல்றது அது எல்லாமே ஒரு விதமான நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி இருக்கக்குள்ள அம்மா இந்த சாபம் தன்னை பின்தொடரும் அப்படின்ற பயத்திலேயே அவங்களுடைய நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இப்படி இருக்கக்குள்ள 1921ஆம் ஆண்டு லியனார்டோ அவங்க லவ் பண்ண போயே வெட்டிங் பண்றா. வெட்டிங் பண்ணிட்டு அவங்களோட ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சிட்டில போய் குடியேறாங்க. அப்படி அங்க போன பிறகு ஒரு கடையை ஓபன் பண்றாங்க. அந்த கடையில சோப் விற்கிறாங்க, அதோட சேர்த்து சில உணவுப் பொருட்களை விற்கிறாங்க. அப்படி அந்த கடைக்கு வரவங்க அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை சாப்பிட்டு இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதாவது தங்களோட மனதில் இருக்கிற ஆசைகள் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிட்டு போனா எல்லாமே நிறைவேறுது அப்படின்ற விஷயத்த இவங்களே ஊர் மக்கள் எல்லார்கிட்டையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதால அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, இன்கமும் அதிகரிக்குது. இவங்க அந்த ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. இப்படி பொருளாதார ரீதியில இவங்க முன்னேறினாலும் இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்களுக்கு மொத்தம் 14 குழந்தைகள் இருந்திருக்கு. அதுல 3 குழந்தை கருவிலேயே அழிஞ்சிருக்கு. மிச்சம் 10 குழந்தைகள் சின்ன சின்ன நோய்கள் இறந்து போயிட்டு. அப்படி இருக்கக்குள்ள மீதி இருந்த 4 குழந்தைகளையுமே இவங்க ரொம்பவே பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி கொண்டிருந்திருக்காங்க. இவங்களுடைய மனதுல இவங்களுடைய அம்மா விட்ட சாபம் தொடர்ந்து ஊடுருவி கொண்டே இருந்திருக்கு. அம்மா விட்ட சாபத்தால தான் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதோடு சேர்த்து அந்த குறி சொல்றவங்க நீ சிறைச்சாலைக்கு போவ அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு மனதுல ரொம்பவே உறுத்தி கொண்டே இருந்திருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல 73 வயதான வெஸ்டினா ஆண்டவங்க இவங்களை கடையில மீட் பண்றாங்க. தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல,
எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு ஹெல்ப் கேட்டு இவங்களை வந்து மீட் பண்றாங்க. அதுக்கு லியனார்டோ நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க. தேடிட்டு வெஸ்டினா கிட்ட சொல்றாங்க, லியனார்டோ உனக்கு வந்து மாப்பிள்ளை போலோல தான் இருக்காரு, அவர் கூட நான் உன்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா எனக்கு 30,000 ரியா பணம் தா அப்படின்ட்டு லியனார்டோ அந்த வெஸ்டினா கிட்ட கேட்கிறா. அப்ப அதுக்கும் 73 வயதான வெஸ்டினா ஒத்துக்கொள்றா. அப்படி இருக்கக்குள்ள வெஸ்டினாவுக்கு போலோல இருந்து நிறைய கடிதம் வருது அந்த மாப்பிள்ளைகிட்ட இருந்து. அப்படி இருக்கக்குள்ள இந்த வெஸ்டினா நம்பிட்டு இருக்க அதெல்லாமே அவர் தான் கடிதம் போடுறார் அப்படின்ட்டு. ஆனா உண்மையில அந்த கடிதம் எல்லாத்தையுமே அனுப்பினது லியனார்டோ தான். அப்படி இருக்கக்குள்ள லியனார்டோ ஒரு கட்டத்துல வெஸ்டினா கிட்ட சொல்றா, நீ உன் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு லெட்டர் போடு, நான் வந்து இப்படி கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன், என்ன யாருமே தேட வேண்டாம் அப்படின்ட்டு லெட்டர் போடு அப்படின்ட்டு இந்த லியனார்டோ வெஸ்டினா கிட்ட சொல்றா. அப்ப வெஸ்டினாவும் அதே மாதிரி எல்லா ரிலேட்டிவ்ஸுக்குமே லெட்டர் போடுறா. அப்படி போட்டா பிறகு வெஸ்டினா பற்றிய தகவல் எதுவுமே ஊர் மக்களுக்கு தெரியாது. ஆனா அவங்களுடைய விஷ் நிறைவேறின விஷயம் வந்து ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அப்படி இருக்கக்குள்ள நிறைய பேர், அதாவது நிறைய பெண்கள் வந்து இவங்களை மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தங்களுடைய மனதில் இருக்கிற விஷ் எல்லாம் நிறைவேறணும் என்றதுக்காக. வெஸ்டினா மாதிரி வந்தவங்க தான் பிரெஸ்கிஸ்கா. இவங்க ஒரு டீச்சர், டீச்சிங் வேலை வேணும் அப்படின்னு லியனார்டோ வந்து சந்திக்கிறாங்க. லியனார்டோவும் வேறொரு ஊர்ல டீச்சிங் வேலை கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி ஒரு லெட்டரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கும் லியனார்டோ பிரெஸ்கிஸ்கா கிட்ட 30,000 ரியா பணம் கேட்கிறாங்க. அதுக்கு அவங்களும் ஓகே பண்றாங்க. இப்படி இருக்கக்குள்ள கடைசியா பிரெஸ்கிஸ்காவை ஊர் மக்கள் பார்த்தது லியனார்டோட கடையில தான். இப்படி போய்கொண்டிருக்கக்குள்ள லியனார்டோட கடையிலிருந்து துர்நாற்றங்கள் வருது அப்படின்ட்டு ஊர் மக்களால போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கப்படுது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போன அப்புறம் வந்து லியனார்டோவை தேடி வெர்ஜீனியா அப்படின்றவங்க வராங்க. அவங்களும் தனக்கு வேலை வேணும் அப்படின்ட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி லியனார்டோ கிட்ட வராங்க. லியனார்டோவும் வேறொரு ஊர்ல இவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. அதுக்குமே 30,000 ரியா பணம் கேட்கறாங்க. வெர்ஜீனாவும் அதுக்கு ஓகே பண்றாங்க. ஓகே பண்ணிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள ஊர் மக்கள் வெர்ஜீனியாவை கடைசியா பார்த்தது இந்த லியனார்டோட கடையில தான். இப்படி இருக்கக்குள்ள வெர்ஜீனியாவோட சிஸ்டர் வெர்ஜீனியாவை கான்டாக்ட் பண்றதுக்கு போன்ல ட்ரை பண்ணி கொண்டே இருந்திருக்கா. ஆனா வெர்ஜீனியா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. இப்படி பல நாள் முயற்சி செஞ்ச அப்புறம் களைச்சு போய் வெர்ஜீனியாவோட சிஸ்டர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில வந்து லியனார்டோட கடைக்கு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு வராங்க. வந்து கடையில் இருக்கிற எல்லா இடத்தையுமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணிக்கு தான் பல விஷயங்கள் தெரிய வருது. அந்த 3 பெண்களையும், அதாவது பிரெஸ்கிஸ்கா, வெஸ்டினா, வெர்ஜினா போன்ற 3 பெண்களையும் கொண்டது இந்த லியனார்டோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொண்ட உடற்பாகங்கள் எல்லாத்தையுமே வச்சு இவங்க வந்து சோப், டீ, கேக் போன்ற பொருட்களை செஞ்சு இவங்களுடைய கடையிலேயே விற்பனை செஞ்சிருக்காங்க. அதையுமே போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கண்டுபிடிச்ச பிறகு லியனார்டோவை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்ப போலீஸ் கேட்கறாங்க, அந்த உடற்பாகங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுனீங்க அப்படின்னு லியனார்டோ கிட்ட. அதுக்கு லியனார்டோ சொல்றா, அந்த உடற்பாகங்களை 9 பாட்டா பிரிச்சு அந்த உடற்பகுதி எல்லாத்தையுமே ஒரு தொட்டிக்குள்ள போட்டு சில கெமிக்கல் போட்டு அது எல்லாத்தையுமே கரைய வச்சிருவேன். கரைஞ்சா பிறகு அது வந்து சோப் செய்வேன் அப்படின்னு லியனார்டோ சொல்லியிருக்கிறா. அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய இறந்தவங்களுடைய ரத்தத்தை வந்து ஹீட்டர்ல போட்டு சூடாக்கிட்டு அதுல சாக்லேட், மில்க், எக், சுகர் எல்லாம் போட்டு கேக் பண்ணி எந்த கடையிலேயே விற்பனை செய்வேன். அதை நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு லியனார்டோ சொல்லியிருக்கிறா. இப்படி இவங்க மேல இருந்த குற்றச்சாட்டெல்லாம் நிரூபிக்கப்பட்ட பிறகு இவங்களுக்கு 30 வருஷம் சிறை கிடைக்குது. அந்த சிறையில இருந்து இவங்க புத்தகம் எழுதுறாங்க. அந்த புத்தகத்துல அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாவே எழுதுறாங்க. அதுல அவங்களுடைய அம்மா அவங்களுக்கு கொடுத்த சாபம், அந்த குறி சொன்னவங்க சொன்ன விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. அந்த விஷயம் எல்லாத்தையுமே அந்த புக்ல எழுதுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த லியனார்டோ பயன்படுத்தின இந்த பொருட்கள், அதாவது வந்து இந்த கேக் செய்ய பயன்படுத்தின பொருட்கள், அதோட இந்த மனிதர்களை போட்டு அவிச்ச அந்த உபகரணங்கள் எல்லாத்தையுமே ரோம்ல இருக்கிற கிரிமினாலஜிக்கல் மியூசியத்துல இப்ப கூட வச்சிருக்காங்க. நீங்க போனா கூட பார்க்கலாம்.